ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஏலியன்ஸ் கேம்ஸ் இந்த ஒரு ஏட்ராப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது டீசென்ட்ரலைஸ்ட் வெப்3 கேமிங் பிளாட்ஃபார்ம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனிமோகா பிராண்ட்ஸ் அப்புறம் ஸ்பார்டன் குரூப்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக இவங்க 8 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சோசியல் டாஸ்க் இருக்கும், அதுக்கப்புறம் கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, இவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. கேமிங் ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் யாருமே மிஸ் பண்ணாதீங்க. ஒரு நல்ல ஏட்ராப்பாக கூட அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபியூச்சரில். ஓகேங்களா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோக்கு தேவையான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம டெலிகிராம் பேஜ்க்குள்ளே போகும். அதுலேருந்து நீங்கள் ஒரு லிங்காக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூஸாக நிறையா டெஸ்ட்நெட் ஏட்ராப், மெயினட் ஏட்ராப் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இப்போ நீங்கள் டெலிகிராம் சேனலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பாட் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட பாட்டுக்குள்ளே போகும். ஓகேங்களா, இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹோல்ட் அண்ட் ரிலீஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அதை வந்து நீங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணிட்டு இருந்தால் நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ அந்த பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் கையெடுத்ததுக்கப்புறம் கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ அடுத்ததாக கீழே கொஸ்ட் அப்படின்ற பேஜ் போயிடுங்க. கொஸ்ட் பேஜில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கொஸ்ட் வந்து ஒரு 3 டைம் நம்ம மைக்ரோ நோட் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றுமே இல்லை, ஸ்டார்டிங்கில் நம்ம ஹோல்டு பண்ண பார்த்தீங்களா, அதே மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஒரு 1 மினிட் அந்த மாதிரி ஒரு டைம் ஹோல்டு பண்ணிவிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணணும். ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி கிளைம் ரிவார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, அதே மாதிரி 3 டைம் பண்ணீங்க அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்கில் மைக்ரோ நோட் 3 டைம்ஸ் ரன் பண்ண சொல்லியிருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ கீழே அடுத்ததாக ஏர்ன் செக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏர்ன் செக்ஷன் வந்துருங்க. ஏர்ன் செக்ஷனில் வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு இந்த மாதிரி 10 பாக்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கிளைம் பண்ணால் யூஎஸ்டிடி இருக்குது. உங்கள் லக்கை பொறுத்து 10 யூஎஸ்டிடி கிடச்சதுன்னா விட்ரா பண்ணிக்கலாம். பட் ஆனால் 10 யூஎஸ்டிடிலாம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான், கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ குவெஸ்ட்டில் வந்துட்டு மிஷன் வந்துருங்க. மிஷனில் வந்து ட்விட்டர், டெலிகிராம் எல்லாமே டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. கீழே பாயிண்ட் டு வேலட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் உங்களோட டான் கீப்பர் வேலட்டை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நீங்கள் டான் கீப்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் டான் கீப்பர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில். ஸோ அதை கனெக்ட் பண்ணிடுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மற்ற டாஸ்க் எல்லாமே நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுறது, ட்விட்டர் லைக் பண்ணுறது அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டாஸ்க்கையும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். டெலிகிராம் பாட்டில் என்ன பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததாக ரெண்டாவதாக ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களோட கேம் வெப்சைட்டுக்குள்ளே போகும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் லாகின் இல்லைனா ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வேலெட்டில் பண்ணிவிடுங்க. ஜிமெயிலில் பண்ணாதீங்க. நான் வந்து மெயிலில் பண்ணியிருப்பேன், நீங்கள் வேலெட்டில் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா நம்ம கேம் ப்ளே பண்ணும்போது வேலெட்டில் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அவங்களோட பேஜ் வந்து இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து லாகின் அப்படின்றத கொடுங்க. லாகின் கொடுத்தீங்க அப்படின்னா கூகுள், அப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வேலெட் கனெக்ட் இருக்கும். வேலெட் கனெக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, வேலெட் மூலமாக ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு சைன் இன் ரிக்வெஸ்ட் எல்லாமே கேட்கும். எல்லாமே அக்செப்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். பிகம் ஏ நோட் ப்ரொவைடர் அப்படின்ற மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏலியன்ஸ் பாஸ், இந்த பாஸ் நீங்கள் மின் பண்ணீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ்க்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரிலாம் ஷோ ஆகும். உங்ககிட்ட ஃபண்ட் இருந்தது அப்படின்னா இதை வந்து மின் பண்ணிக்கோங்க. இது மின் பண்ணாமலும் பண்ணலாம். பட் இது மின் பண்ணோம் அப்படின்னா நம்ம ரிவார்டு வந்து கன்ஃபார்மாக கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு டைம் நீங்கள் ஓனாக ரிசர்ச் பண்ணிட்டு பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்ததாக மின்ட் பாஸ் பார்த்துட்டு அடுத்த கொஸ்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கொஸ்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்வைப் டவுன் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் மிஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் எக்ஸ் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. அதில் கோ ஆப்ஷன் இருக்குது. அந்த கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கோ ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆத்தரைஸ் கொடுத்துருங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆத்தரைஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ரீவியஸ் பேஜுக்கு போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ ப்ரீவியஸ் பேஜ் வந்ததுக்கப்புறம் கிளைம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுங்க. கிளைம் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 10px இந்த பாயிண்ட்ஸ் வந்து ஆட் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி மற்ற ரீட்வீட், லைக், டாஸ்க் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ட் டிஸ்கார்ட் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி இருக்கா. ஸோ அதில் கோ அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கோ அப்படின்றத கிளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்கார்டில் ஆத்தரைஸ் பண்ண சொல்லி கேட்பாங்க. ஸோ ஆத்தரைஸ் அப்படின்றத கொடுத்துருங்க. ஆத்தரைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ரீடைரக்ட் ஆகிட்டு நமக்கு குவெஸ்ட் பேஜுக்குள்ளே மறுபடியும் போயிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கான இதுவும் நீங்கள் கிளைம் அப்படின்றத கொடுங்க. கிளைம் அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இதுக்கான பாயிண்ட்ஸும் கிளைம் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். ஜாயின் டிஸ்கார்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஜாயின் டிஸ்கார்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஜாயின் டிஸ்கார்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கார்ட் இன்வைட் ஆக்செப்ட் பண்ணி சொல்லி கேட்கும். ஸோ அந்த ஒரு இன்வைட்டை வந்து ஆக்செப்ட் பண்ணிடுங்க. ஆக்செப்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களோட டிஸ்கார்ட் பேஜுக்குள்ளே கூட்டிகிட்டு போகும். ஓகேங்களா, அவங்க டிஸ்கார்ட் பேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் கொடுத்து கம்ப்ளீட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே ஆக்செப்ட் பண்ணிவிடுங்க. ஆக்செப்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா, சப்மிட் கொடுத்துட்டோம்
கொடுத்துட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடில் சப்மிட் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு ஜாயிண்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும் ஓகேங்களா. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வெரிஃபை பேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் இருக்கும். ஆல் ஏலியன்ஸ் பாஸ் நீங்கள் மின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதில் போயிட்டு உங்கள் வேலெட்டை கனெக்ட் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் ரோல்ஸ் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதில் க்ரீன் டிக் வந்து எனேபிள் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் மேல் ஆர் ஃபீமேல் கேட்டிருக்காங்க. மேலே இருந்தால் ப்ளூ கலர் ஹார்ட் டிக் பண்ணுங்கள். ஃபீமேலாக இருந்தால் ஒயிட் கலர் டாட் கிளிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து சில சேனல்ஸ் ஷோ ஆகலை அப்படின்னா மேலே சர்வர் நேம் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஆல் சேனல்ஸ் அதை வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க ஓகேங்களா. அடுத்ததான் நம்ம வெரிஃபை ரோல் வாங்குறதுக்கு லெஃப்ட் சைடில் பிளட்ச் ஆஃப் ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு அதுலேயும் க்ரீன் டிக் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து இப்போ வெரிஃபைடு ஆகிடுவோம். ஸோ அடுத்ததாக லெஃப்ட் சைடில் ஜென்ரல் அப்படின்ற மாதிரி ஒரு சேனல் இருக்கும். ஸோ ஜென்ரல் போயிடுங்க. ஜென்ரல் போயிட்டு ஏதாவது ஒரு மெசேஜை வந்து நீங்கள் டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்பிட்டு உங்கள் ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ மெயில் கிளிக் பண்ணிப்போம், அதுக்கு ரோல் வந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெரிஃபைடுக்கும் ஒரு ரோல் வந்திருக்கும் ஓகேங்களா. அவ்வளோதான். டிஸ்கார்டில் வந்து நம்ம வெரிஃபை பண்ணிட்டோம். வெரிஃபை பண்ணதுக்கு நமக்கு இந்த ஏலியன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான். டிஸ்கார்ட் டாஸ்க்கு முடிஞ்சுது ஓகேங்களா. இப்போ அகைன் நீங்கள் குவெஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடுங்க. குவெஸ்ட் பேஜுக்குள்ளே போயிட்டு டிஸ்கார்டில் நம்ம இப்போ ஜாயின் பண்ணியிருப்போம்ல, ஸோ அதுக்கான பாயிண்ட்ஸையும் கிளைம் பண்ணிவிடுங்க. மற்ற டாஸ்க் எல்லாமே ஈஸி தான் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி மிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெய்லி மிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துலாம். இதுக்கு வந்து நம்ம கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி கேம் ஒரு டைம் ப்ளே பண்ணுறதுக்கு பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் டெய்லி 5 கேம் ப்ளே பண்ணுறதுக்கு பாயிண்ட்டு, 5 கேம் வின் பண்ணுறதுக்கு பாயிண்ட், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துக்குமே பாயிண்ட் கொடுக்குறாங்க ஓகேங்களா. இதில் மேலே ப்ளே செக்ஷன் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேம்ஸ் இருக்கும். இதில் வந்து அவங்களோட அஃபீஷியல் கேம் வந்து ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா. அந்த கேம் நீங்கள் ப்ளே பண்ணாலே போதும் ஓகேங்களா. நீங்கள் இதில் போய்ட்டு ப்ளே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் குவெஸ்ட்டில் போய்ட்டு அந்த டெய்லி கேம்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதிலே ப்ளே பண்ணிக்கலாம். அது எப்படின்னு சொல்லிடுறேன் ஓகேங்களா. இப்போ ஒர்க்கர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒர்க்கர் நீங்கள் பாஸ் மின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ டேஷ்போர்டு வந்து இதில் ஷோ ஆக ஆரம்பிக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம கேம் ப்ளே பண்ணுறதை பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் குவெஸ்ட் பேஜுக்கு போயிடுங்க. குவெஸ்ட் பேஜில் போயிட்டு கீழே அந்த டெய்லி மிஷன் இருந்தது பார்த்தீங்களா, அந்த டெய்லி மிஷனுக்கு வந்துருங்க ஓகேங்களா. டெய்லி மிஷன் வந்துட்டு இப்போ ஏதாவது ஒரு இதில் கோ கொடுங்க ஓகேங்களா. அவங்களோட கேமுக்கு போயிடும். கோ கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களோட கேம் பேஜ் வந்து ஃபஸ்ட்டு நமக்கு கொஞ்சம் நேரம் லோட் ஆகும் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் வரும்போது லோட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ரெண்டாவது டைம் பண்ணாலும் இதே மாதிரி தான் லோட் ஆகுது ஓகேங்களா. இதில் பெர்சன்டேஜ் போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா, 100% வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் லாகின் இருக்கும். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ப்ரீவியஸாக எந்த வேலெட்டில் கனெக்ட் பண்ணீங்களோ சேம் அதே வேலெட் மூலமாக கனெக்ட் பண்ணுங்கள். கூகுள் வேண்டாம் ஓகேங்களா. ஸோ உங்கள் மீட்டாமாஸ்கில் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. செகண்டரி வேலெட்டில் கனெக்ட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு ஓகேங்களா. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் சைன்இன் ரெக்வஸ்ட் எல்லாமே கேட்கும். சைன்இன் ரெக்வஸ்ட் எல்லாமே அக்செப்ட் பண்ணிவிடுங்க. அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் வந்து OPPNP வந்து ஸ்விட்ச் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா. இப்போது நீங்கள் சைன்இன் ரெக்வஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அகைன் கேம் வந்து கொஞ்சம் லோட் ஆகும். கேம் லோட் ஆகிட்டு கேம் பேஜுக்குள்ளே போகும் ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகும், இல்லைனா டுட்டோரியல் கேட்கும். டுட்டோரியல் எல்லாமே கொடுத்துருங்க ஓகேங்களா. டுட்டோரியல் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி கேம் பேஜுக்குள்ளே போகும் ஓகேங்களா. இதில் லெஃப்ட் சைடில் கீழே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது 3 பேரும் நம்மளோட ஆட்கள். கீழே இருக்கிறது வந்து வெப்பன்ஸ் ஓகேங்களா. இதில் ஏதாவது ஒரு வெப்பன்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நம்மளோட டேன் வரும்போது இப்போ அந்த வெப்பனில் ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு ஆப்போனண்ட்டில் ஏதாவது ஒரு பிளேயரை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணும்போது கீழே அவங்க காலுக்கு கீழே மஞ்சள் கலர் வருது பார்த்தீங்களா ஆப்போனண்ட்டில். ஸோ அவங்கள தான் நம்ம இப்போ அட்டாக் பண்ணுறோம். ஸோ அட்டாக் பண்ணுறதுக்கு இப்போ நீங்கள் அவங்க ஒருத்தங்களை செலக்ட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்கள செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பட்டன் அப்படி இல்லைனா உங்கள் மவுஸில் ரைட் கிளிக் போட்டாலே அட்டாக் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு டைம் நம்ம 3 ஆள் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 3 டர்ன் அடிப்போம். அதே மாதிரி ஆப்போனன்ட் டீம்ஸும் நம்மள 3 டர்ன்ஸ் அடிப்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேயரை டார்கெட் பண்ணி அவுட் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறம் 2 சான்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா. அதனால தான் சொல்கிறோம். ஸோ இப்போ நம்ம அடித்து முடிச்சிட்டோம். அதே மாதிரி அவங்களுக்கும் 3 டர்ன் வரும். அவங்க நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க ஓகேங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். கேம் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், கிரிட்டிக்கலெல்லாம் இருக்காது ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டெய்லி நீங்கள் ப்ளே பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா. ஆனால் கன்ஃபார்மாக ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்றது சொல்ல முடியாது. சில ப்ராஜெக்ட் கிடைக்கும், சில ப்ராஜெக்ட் கம்மியாகவும் கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வின் பண்ணிட்டேன் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஒரு 5 கேம்ஸ் வின் பண்ணணும். டெய்லி 5 டைம்ஸ் ப்ளே பண்ணணும் ஓகேங்களா. 5 டைம்ஸ் ப்ளே பண்ணாலும் நம்ம 5 கேம்ஸ் வின் பண்ணிடலாம். ஸோ இப்போ நீங்கள் குவெஸ்ட் பேஜில் வந்துருங்க. அந்த டெய்லி மிஷன் இருந்தது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு இப்போ நம்ம எல்லாமே பண்ணியிருப்போம் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் அது பக்கத்துலேயே கிளைம் அப்படின்ற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, கிளைம் கொடுங்க. உங்களுக்கு ஒருவேளை கிளைம் ஆகலை எரர் வருது அப்படின்னா நீங்கள் மேலே இந்த பேஜில் டாப் சைடில் வேலட் கனெக்ட் ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் ராங் நெட்வொர்க் அந்த மாதிரி ஏதாவது எரர் ஷோ ஆகுதா அப்படின்னு பாருங்கள். அந்த மாதிரி எரர் உங்களுக்கு மேலே ஷோ ஆகுது அப்படின்னா அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா OPPNP நெட்வொர்க்கில் வந்து ஸ்விட்ச் பண்ண சொல்லும், இல்லைனா சைன்இன் ரெக்வஸ்ட் கேட்கும். ஸோ அதை வந்து கொடுத்து அப்ரூவல் பண்ணிவிடுங்க ஓகேங்களா. ஆல்ரெடி நீங்கள் OPPNPயில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எரர் வராது. ஸோ வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து நெட்வொர்க்கை வந்து ஒன்ஸு ஸ்விட்ச் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அகைன் ஸ்விட்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் கிளைம் பேஜுக்குள்ளே போயிடுங்க. கிளைம் பேஜில் போயிட்டு கிளைம் கொடுங்க. இப்போ கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டாமாஸ்கில் ஒரு டிரான்சாக்ஷன் கேட்கும் ஓகேங்களா. அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் எல்லாமே 0வாக தான் இருக்கும். ஜஸ்ட் அவங்க கேட்குறாங்க ஓகேங்களா. நீங்கள் இந்த மாதிரி கிளைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மீட்டாமாஸ்கில் டிரான்சாக்ஷன் இருக்கும். அந்த
ஒரு டிரான்சாக்ஷனை வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும், 0 அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஒரு டிரான்சாக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி கிளைம் இன் ப்ராசஸ் அப்படின்ற மாதிரி வந்துடும். கொஞ்சம் டைமில் உங்களுக்கு கிளைம் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி டெய்லி மிஷன் பண்ணுங்கள். இந்த டெய்லி மிஷன் நீங்கள் பண்ணுறதுனால ஒரு 1400 பாயிண்ட்ஸ் வந்து டெய்லி நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ அடுத்ததாக கடைசியாக ஒரு எக்ஸ்டென்ஷன் லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த எக்ஸ்டென்ஷன் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த குரோம் வெப் ஸ்டோருக்குள்ளே போகும். இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கெட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எனேபிள் ஆகும். ஓகேங்களா? ஆட் டு குரோம் இல்லைனா கெட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஆட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஓகேங்களா? ஒன்ஸ் எக்ஸ்டென்ஷன் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ரிமூவ் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ரிமூவ் ஆப்ஷன் வந்ததுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்டென்ஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு ஏலியன்ஸ் கேம்ஸ் லைட் நோட் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிட்டு கிளிக் டு கனெக்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்தா மட்டும் போதும். வேறு எந்த ஒரு இதுவும் இதில் தேவையில்லை. ஓகேங்களா? கிளிக் டு கனெக்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ இதில் ரெஃபரல் லிங்க் இருக்குது பார்த்தீங்களா, அதை காப்பி பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரெஃபரலுக்கு ரிவார்ட்ஸ் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.